அடுத்த வாட்டி கிஃப்டிங் இல்ல கேட்சிங் தான். ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் போட்டு என்னடா ஆச்சு போ லைசென்ஸ் இல்ல. என்கிட்ட இருந்தா இல்ல. போட்டுக்கோ. ஏய் வா சட்டத்தின் முன் யாரா இருந்தாலும் மூன்றுதான் வாங்க. Thank you so much. Thank you so much. அண்ணே அங்க பாருங்க ட்ரிபிள்ஸ் போறாங்க. புடிங்க. ஆமா. வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப்எல்ஆர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம சென்னையில் தான் இருக்கோம். அண்ட் வந்து என்னை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஓல்டு லுக் ஃபீல் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் தான் விளாக் பண்ணணும்னு சொல்லி தான் ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் உமன்ஸ் டே தாண்டி தான் பார்த்துட்ருப்பீங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால இது லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நம்ம டிடிஎஃப் பிச் ஷாப் சார்பாகவும் நம்மளும் சேர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கஷ்டப்படக்கூடிய பெண்மணிகளுக்கும் உழைக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் ஹெல்மெட் இல்லாமல் பைக் ட்ராவல் பண்ண நிறைய பேர் ஹெல்மெட் போடுவாங்க. ஆனால் முன்னாடி உட்காந்துருக்கவங்க போடுவாங்க. பின்னாடி உட்காந்துருக்காவோ அக்காவோ தங்கச்சியோ அவங்க ஒய்ஃபையோ அம்மாவையோ வந்து ஹெல்மெட் போட்டு கூட்டு வர மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி ஸோ ஏன் ஹெல்மெட் போட்டு வரலன்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து பண்ணால் அவங்களுக்கு இனிமேல் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் கொடுக்க போகிறோம். எத்தனை ஹெல்மெட்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு வந்து பண்ணால் 30 to 40 ஹெல்மெட்ஸ் வந்து பண்ணால் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான அவேர்னஸ் வீடியோவில் நம்ம கூட யார் கலந்துப்பாங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாடா நீ அப்போவுமே தான் உன்னை இன்ட்ரோவே கொடுக்க தேவையில்லை. ஸோ வந்து போலீஸ் சேர்ந்து தான் வந்து பண்ணால் ஹெல்மெட் கொடுக்க போகிறோம். ஆமாம், மைக் கேட்குமா நான் பேசுகிறது? சூப்பராக கேட்கும். ஸோ போலீஸும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சீரியஸாகவே தேங்க்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணும்போது எங்களுக்காக எங்கள் டிடிஎஃப் பிச் ஷாப்க்கே வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்ச அந்த நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட மோட்டிவ் அதுதாங்க. அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலியாக வரவங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு அண்ட் ரைடர் கேர்ள் மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு 6300 மதிப்பு. ஸோ ஆமாம், ஸோ எல்லா மாடல் ஹெல்மெட்லையும் ஒன்று அது ஃபீமேல்ஸ் ஹெல்மெட் மட்டும். ஃபீமேல்ஸ் ஹெல்மெட் தான் இன்னைக்கு ஃபீமேல்ஸ்க்கு மட்டும். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, பசங்களுக்கு இல்லை. வாசா மென்ஸ் டேவுக்கு கண்டுக்கு பியானா நம்ம கண்டுக்க ஒன்று இருக்கா பாத்தீங்களாங்க. இந்த மாதிரி தாங்க ஊர்ல பல பேர் இருக்காங்க. எனக்கு தெரியல. பட் மென்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம் டிடிஎஃப். ஸோ எப்பவுமே நான் சொடக்கு போட்டு பேசுற ஆளே கிடையாது. பட் இந்த சொடக்குக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு. மென்ஸ் டேவை கொண்டாட அந்த வழி அது மென்ஸ் டே இருக்கா ஒன்று. என்ன டேட் தெரியாது, டேட் தெரியாது. உமன்ஸ் டேவும் டேட் தெரியாது, எதுவுமே டேட் தெரியாது, பர்த்டே டேட்டும் தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 18/10/2202. ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டேவாக இருக்க போகுது. ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி தாங்க ரோட் லைஃப்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான லைஃப். நான் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பண்ணால் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது எப்போவுமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்கிறது தான். எப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது டடபியூட்டிக்கர் எவ்வளோ இருப்பாங்க, அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்கிறீங்க பை டிடிஎஃப் அப்படின்னு சார் சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணுவேன். ஹெல்மெட் ரொம்ப நெசசரி. நம்ம இருக்கிறது ரோட் லைஃப். எப்போ என்ன வேணால் யாருக்கு வேணால் என்ன ஆகலாம். நாய் குறுக்கால வரலாம், மாடு குறுக்கால வரலாம், முன்னாடி போகிறவங்க நிப்பாட்டலாம், டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. இப்போ ஓட்டுறவங்க திடீர்னு வண்டி ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஆகி டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகும், குழியில் விட்டு விழுவோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால யார் போனாலும் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ நான் இங்கே வந்து உயிரோடு நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் என்னோட ஹெல்மெட் தான். ஹெல்மெட் அண்ட் ரைடிங் கேஸ் தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்மெட் ரைடிங் கேஸ் என்ன வேணும்னாலுமே நம்மளோட டிடிஎஃப் பிச் ஷாப்லேயே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு நாங்கள் அவசரமாக கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்து விட்டது. மாப்பிள்ள எவ்வளோ பேத்துக்கு நம்மளால நிப்பாட்டி அதெல்லாம் கேட்கும். வண்டி எடு. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெட்ரோல் வண்டி நிற்குதுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிடிஎஃப் பிச் ஷாப்புக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். நீங்கள் என்ன சேனல்? போய் எங்களை பார்க்க வந்தீங்களா? ஓ ஸோ ஸ்வீட். அப்படிங்களாண்ணே? ஓகே. இல்லையே நான் வந்தேனே கடைக்கு, அப்போ யாருமே இல்லையே. ஓ சரி. கண்டிப்பாண்ணே வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாசன் ஆங்கரை அப்போ பிடிச்சிட்டேன். இங்கே அவங்க நான் சேனலில் நினச்சி அங்கே பேசிட்டேன்னா, இங்கே நீங்கள் நம்ம பசங்க நினச்சி இங்கே பேசிட்டேன்னா. கோயம்புத்தூருங்களா? நீங்கள் கோயம்புத்தூர்ல எங்கே கணபதிங்களா? என்ன சேனல்ண்ணே? நான் போலீஸ் மியூசிக்கா? ஓ சூப்பர். அப்படிங்களா? ஏன் வசந்த் ப்ரோக்கு என்னாச்சு? வேற ஷூட்டா? வேற சேனல் மாதிரி போலையே. சரி வாங்க. ஹாய்ப்பா வாங்க. ஆமாம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? அக்கா போலீஸுங்களா? ஐயோ சாரிக்கா, டாக்டர் போதும். நல்லா இருக்கீங்களாக்கா? ஹாப்பி உமன்ஸ் டேக்கா. ஹாப்பி உமன்ஸ் டேம்மா. என்னங்கம்மா? உடம்பு ஒன்றுமே அது அதில் ஒன்றுமே ஆகாமல் இல்லைங்க, கொஞ்சம் அடிதாங்க. அண்ணே வாங்க. ஸோ அண்ணா வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வாங்கண்ணே, உள்ளே வாங்க.
ஸோ அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய டாக்ஸ் அடாப்ட் பண்ணி ஸோ வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியா? நம்ம பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், அண்ணன் நம்ம எங்கே மீட் பண்ணோம்னா நம்ம இதில் ஏதோ ப்ரிவியூ ஷோவில் தான் பார்த்தோம். எந்த ப்ரிவியூ ஷோன்னு கேளு, கண்ணகி ப்ரிவியூ ஷோன்னு நினைக்கிறேன். கண்ணகி ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம். ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க நிறைய வாட்டி. ஸோ கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர்ஸ் போகும்போது அவ்வளோ நாய் இறந்து கிடக்கும், கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி ஸோ அதெல்லாம் அண்ணன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்கள் சேர்ந்து சீக்கிரமாக பண்ணணும். நான் கண்டிப்பாக நம்ம ஊரில் பண்ணணும். அண்ணன் வாசன் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக அண்ணன் நல்லா இருக்கும், நல்லா இருக்காண்ணே. நீங்கள் ஒரு சேனலா? அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி உமன்ஸ் டேக்கா. ப்ரோ வாங்க. டாம் பாய் ஹேர் ஸ்டைல் விட்டுருக்கீங்க. சரி என்ன சேனல்ண்ணே? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்துட்டீங்களாப்பா? எதுவும் வாங்கல எனக்கும் தெரியும்டா. ஏதாவது வாங்கினீங்கன்னு சொல்கிறேன்டா, இன்டிமேஷன்டா. வாங்கிட்டோங்க, ஜூஸில் வாங்கிட்டோம். உமன்ஸ் டே எப்படிக்கா போச்சு? நல்லா போச்சுங்களா? வேலையா அண்ணே? வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? கஸ்டமர் அண்ணே வாங்க 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 அண்ணா. கை ஓகே தானே? ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிடும். யாராவது லேடிஸ் வந்து ஹெல்மெட் போடாமல் வருவாங்கள்ல, இல்லைன்னா பின்னாடி உட்காந்துட்டு கூட ஹெல்மெட் போடாமல் வருவாங்கள்ல, அவங்கள நம்ம ஸ்டாப் பண்ணி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இவ்வளோ ரூபா ஃபைனு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நம்மளோட லீகலான அந்த ரூல்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அவ்வளோதாக்கா. ஓகே. இல்லை அவ்வளோதான். வா போயிடலாமா? பேரிகார்டு எடுத்து வந்துருக்காரா? சும்மா இது பெட்ரோல் வண்டி நின்னாலே போதும்டா. சரி ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் என்னடா ஆச்சு இப்போ? லைசென்ஸ் இல்லையா என்கிட்ட இருந்தா இல்ல, ஆனா நாங்க ஓட்டல. சோ அதே மாதிரி ஓட்டாதீங்க. 1000 ஃபைன் கட்டிங்கன்னா ஹெல்மெட் போடுங்க. அப்ப 1000 கொடுங்க. இல்ல உண்மையா 1000 கொடுங்க. ஏன்னா நம்ப மாட்டீங்க. சரி ஓகே, அப்புறமே வந்து வாங்கிக்கலாம். ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே ஸ்பெஷலா ஹெல்மெட் இந்த டிடிஎஃப் ஸ்டாப் கொடுக்குறாங்க. ஸ்லிப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹாப்பி ஒன்ஸ் அகைன் உமன்ஸ் டே. எங்க போனாலும் ஸ்லிப் போட்டுக்கலாம். லாக் பண்ணிக்கோங்க. 279 ஆக்ட் படி மனித உயிருக்கு ஆபத்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி நீங்க பயணம் செஞ்சு யாருக்காவது காயமாயி உங்களுக்கு எதானா நம்ம ஃபேமிலிக்கு என்ன கேட்டீங்க? இனிமேல் எங்கே போனாலுமே ஓகேக்கா, இனிமேல் எங்கே போனாலுமே ஹெல்மெட் வந்து பைக் ஓட்டுங்க. நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம், நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம். எனக்கு நடந்தது பெரிய ஆக்சிடென்ட். நான் பத்திரமா இருந்தீங்கன்னா அது முழுக்க வந்து ரைடிங் கேஸ் தான். சரி இப்போ ஃபைன் கட்டிங்கன்னா எந்த பண்ணிக்கிறீங்கக்கா? பரவாயில்லக்கா, இப்போ போடல. ஐயோ அக்கா, நானும் பைக் ஓட்டு வியாபாரம் தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறது? மிரட்டி வியாபாரம் பண்ண சொல்லுங்கள். சரிக்கா, ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இனிமேல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் பின்னாடி யாராவது இருக்காங்க அவங்களுக்கு. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஏன்க்கா ஹெல்மெட் போடல? உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் தெரியுங்களாக்கா? இப்போ நல்லா இருக்குன்னா அந்த ஹெல்மெட்டுக்கு தான் காரணம். அதனால எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. நான் ஒரு ஹெல்மெட் எடுத்துக்கிட்டா. ரெட் கலர். என்ன கலர் வேணும்? அக்கா என்ன கலர் வேணும்? என்னோட கலெக்ஷன் தான் பிடிச்சிருக்கு. அக்கா ரெட் கலர் வண்டி, அந்த ரெட் கலர். நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. ஹெல்மெட் என்ன கலர் வேணும்? நல்லா இருக்குன்னா அதுக்கு பார்த்து ஹெல்மெட் தான். ஐப்பா நல்லா இருக்கியா? அக்கா அந்த தம்பியை பிடிச்சி ஃபைன் போடுங்க. ஹெல்மெட் கடையில் போய் வாங்க போங்க. நீங்கள் ஒன்லி லேடிஸ் பண்ணுங்க. ஒன்லி லேடிஸ் ஹெல்மெட் பசங்க ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் வாங்க. லேடிஸ் போட்டு போயிட்டு வாங்க. இனிமேல் ஹெல்மெட் போட்டு வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. ஹெல்மெட்
எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பின்னாடி பாருங்க. எங்க போனாலும் ஹெல்மெட் போடணும். எங்க போனாலும் ஹெல்மெட் போடணும். ஏன்னா பிலிப்ஸ் மரியாதை போலீஸ் தான் இந்த கைட்டு போயிட்டு கொடுக்காங்க. ஓகேக்கா, ஹாப்பி உமன்ஸ் டேக்கா. ஹாப்பி உமன்ஸ் டே எனக்குக்கா. ஹாப்பி உமன்ஸ் டே பைதல. இனிமேல் ஹெல்மெட் போட்டுக்கோங்கக்கா. கண்டிப்பா பரவாயில்லமா. ஓகே. குடு. அப்போ அடுத்தது ஹெல்மெட் வாங்க வேண்டியதானக்கா. ஹாப்பி உமன்ஸ் இருக்கா. இனிமேல் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி விட்டுங்க. அப்படியே உங்கள் தலைவர் நான் ஆனால் எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சுக்கா. ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. அது அப்போ இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு பொதுநலம் முன்னாங்க போட்டுட்டு இருக்கோம். இனிமேல் ஹெல்மெட் போட்டு போட்டுக்கா. ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா. லாக் போட்டுருக்கா. லாக் போட்டுருங்க. ஓகே, நன்றிக்கா. வரவாங்க ஹெல்மெட் எங்கக்கா. உள்ள வரவாங்க லைசன்ஸ் இருக்கா. அப்போ எங்கக்கா ஹெல்மெட் அங்கே இருக்கு. ஹெல்மெட் வாங்க. ஹெல்மெட் வாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. எங்கே போனாலுமே ஹெல்மெட் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை நம்பிக்கை தான் இருக்காங்க. நம்ம ஃபேமிலி எல்லாமே நம்ம நம்பி தான் இருக்குது. ஸோ எனக்கு நடந்தது மிகப்பெரிய ஆக்சிடென்ட். நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு ஹெல்மெட்டு அந்த ஹெல்மெட் தான் வரணும். சரி, அந்த அக்கா ப்ளூ கலர் ஹெல்மெட் வேணுமா? அந்த அக்கா ப்ளூ கலர் ஹெல்மெட் வேணுமா? இருக்கு வரும். எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சுமா. உயிர் தப்பிங்கன்னா ஹெல்மெட் தான் காரணம். ஸோ வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுவோம். ஹாப்பி முடியாது. 1000 ரூபாய் எடுங்க. ஃபைன் கட்டுறீங்களா இல்லை 1000 கட்டுறீங்களா? ஐயோ, ஹெல்மெட் போட்டு ரெடியாக போகிறாங்க. பொறுமை பொறுமை. அக்கா சும்மா சொன்னோம். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹெல்மெட் உங்களுக்காக நாங்கள் அனுப்பிடுவோம். ஆனால் எங்கே போனாலுமே சேஃபாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இந்த லாக் போட்டுக்கோங்க. எப்போ போனாலுமே இந்த லாக். ஹாப்பி உமன்ஸ் டே. அச்சோ, ஐயோ, நான் வேறு கை கொடுத்துருக்கேன். சரி, இப்போ 2500 ரூபாய் பண்ணியிருக்கா ஹெல்மெட்டுக்கு. இந்த ஃபைன் அவுட்லாம் தான் ஹெல்மெட் பாவம். ஹாப்பி உமன்ஸ் டே. உங்களுக்காக இது ஒரு அன்பளிப்பு. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு வந்துங்க. ஏன்னா எனக்கு வந்து தெரியாது. நாங்கள் நல்லா இருக்கணும். ஹெல்மெட் தான் பாருங்க. சேஃபாக போயிட்டு வாங்க. எல்லாம் போயிட்டு அம்மா பார்த்துப்பா. பார்த்து இப்படி ஓரமா வாமா. ஓரமா வாமா. இப்படி வாமா. கொஞ்சம் ஓரம் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. அக்கா என்னக்கா இது வாலண்டியர்? நாங்கள் தான் பிடிக்கணும். நீங்களே வந்து மாட்டக்கூடாது. ஐயோ ஐயோ, எங்கிட்ட உங்க வண்டி என்ன கவரமா போய் நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க பாருங்க. எந்த கலருக்கா வேணும் உங்களுக்கு? இந்த மாதிரி நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கீங்களே.
ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. எங்கே போனாலும் சேஃபாக போங்க. நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் என்னென்னா ஹெல்மெட் அண்ட் ரைடிங் கேஸ் தான். ஸோ உங்கள் ஃபேமிலியோடு வந்து நம்ம டிகே பிட் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து ரூல்ஸை மாதிரிங்க ஸ்கார்ஃப் போட்டு கலர் போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். கீழே விழுந்தோம்னா மூஞ்சியில் பெரிய தருமாய் வாழ்க்கை ஃபுல்லாக அது ஆகிடும். அதனால் ஹெல்மெட் போட்டுருவோம். ஹாப்பி உமன்ஸ் டே. ஏ ஹாப்பி உமன்ஸ் டேடா. ஆமாங்க அக்கா, ஹாப்பி உமன்ஸ் டே. हाय चलो ஹெல்மெட் போடலையாக்கா? ஓகே ஐயோ ஒரு பைக் அண்ணே வாங்க அக்கா, நீங்க வாங்க அக்கா. ஐயோ தப்பிச்சு போறாங்க அக்கா. வாங்க அக்கா, ஹாப்பி உமன்ஸ் டே. ஏன்க்கா ஹெல்மெட் போடல? இனிமேல் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. எந்த கலர் கார் வேணும் உங்களுக்கு? ரெட்டே ஓகேங்களா? எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. இதை லாக் மட்டும் பண்ணிக்கோங்கக்கா. குழந்தைங்களுக்கும் ஹெல்மெட் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க. ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லுங்க. ஓகே, ஹாப்பி உமன்ஸ் டேக்கா. ஓகேக்கா. அக்கா ஹெல்மெட் அவசியம்க்கா? ஆமாக்கா. பின்னாடி இல்லை. ஓகேக்கா, தேங்க்யூ. ஒன்வேல வேற வந்துட்டீங்கக்கா. ஹெல்மெட் 2500 ஒன்வேல வந்துருக்கா. 500 புடி 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 புடி. ஹாப்பி உமன்ஸ் டே. சும்மாக்கா ஒன்றுங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போயிட்டு விட்டுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி தான் நமக்கு. எனக்கு ஒரு பெரிய நான் நல்லா இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் ஹெல்மெட் அண்ட் ரைடிங் தான். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி உமன்ஸ் டே. நானே ஹெல்மெட் கொடுக்குறேன். Balik, bye. ஹெல்மெட் எங்கக்கா? கொடுத்தாதான் இருக்கா? என்னக்கா அதுக்குள்ளேயே இவ்வளோ வேகமாக போகிறீங்க? நம்ம ஆளுங்களே செட் பண்ணி ஹெல்மெட் போட வந்து வர சொல்றாங்களோ? அப்படியாக்கா? சொன்னாங்களா? சரிங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹெல்மெட் போடாம வரக்கூடாது. எப்படி ஹெல்மெட் போடாம வரக்கூடாது? ஹாப்பி உமன்ஸ் டே. எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. ஹெல்மெட் அவசியம். ஆமாக்கா. பின்னாடி உட்காந்து சரி லாக் போட்டுக்கோங்கக்கா. கொஞ்சம் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. பயப்படுறீங்களோ இல்லையோ உங்க உயிருக்கு பயப்படுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. அண்ணே அங்கே பாருங்க ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. புடிங்க. அக்கா வாங்கக்கா, 2 ஹெல்மெட் தரோம் உங்களுக்கு. ட்ரிபிள்ஸ் போகிறதுனால நல்லா இருக்கு. ஓரமா பார்த்து பின்னாடி பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணே. சேஃபாக இருங்கண்ணே. நன்றிண்ணே. அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டேங்க. அண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்க? வாங்க எடுத்துக்கலாம். அக்கா ஹாப்பி உமன்ஸ் டே. வாங்க ஏன்க்கா ஹெல்மெட் போடல? ஹெல்மெட் எங்கக்கா? ஐயோ ரொம்ப நன்றிக்கா. அப்போ எனக்கு இல்லையா? அப்போ என் வீடியோவில் எவ்வளோ கேட்குறேன். எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு. தப்பு தானே? ஏன்னா தவறுதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா நம்ம இருக்கிறது ரோட்ல இப்போ என்ன வேணா எப்போ 1000 ஃபைன் கட்டிங்களா இல்லை ஹெல்மெட் வாங்கிட்டா? சொல்லுங்க. இப்போ வேணும் எங்களுக்கு 1000 ரூபாய். அப்புறமேல வந்து ஹாப்பி உமன்ஸ் டே கிஃப்ட். Thank you so much. Thank you so much. Thank you so much. டேய், இந்த பாப்பா குட்டி பாப்பாடா. லைசென்ஸ் இருக்கா? ஐயோ என்ஜிடா. ஓகேடா. ஹெல்மெட் போடுங்க. இப்போ போடாம போறீங்க பாருங்க. ஹெல்மெட் போடுங்க. மண்ணை போடுங்க. நல்லா புடிங்க உங்க. ஏய் வா. சட்டத்தின் முன் யாரா இருந்தாலும் போட்டுறாங்க. வாங்க. ஆல் ஆஃப் ஈக்குவல். அவங்க போட்டு நம்பர்ஸா? நம்ம முதல்ல புடிங்க. ஹாப்பி உமன். இந்த கூட ஹெல்மெட் போட்டு வரும். அப்புறமேல் இப்போ ஃப்ரீயா இருக்கீங்க வாங்க. ஏய் ஏன் பாட்டு கேட்டு போறேன்? என் பாட்டு கேட்டு போறான்னு நினைக்கிறேன்டா. ஓகேக்கா. இங்கே போனால் ஹெல்மெட் போட்டு போங்க. லாக் போட்டுக்கோங்க. இங்கே பாருடா, இங்கே ஒரு அக்கா. புடிங்க. ஐயோ பாருங்க. அக்கா வாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. 1000 ரூபீஸ்க்கா. இரு. என்னக்கா இப்படி வாண்டடா வந்து வாங்கிட்டு போறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
சார் சரிண்ணா ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டேக்கா எங்கே போனாலுமே பைக் ஓட்டுங்க ஹாப்பி உமன்ஸ் டே ஓரமாக போங்க ஓரமாக வாங்க அண்ணே உங்க பாருங்களா இல்லையா பாய் ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டேக்கா எங்கே போனாலுமே ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுங்க எங்கப்பா ஹெல்மெட்டு காலியா சரி இந்த அக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று இருக்கு ஓகேக்கா வாங்க நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க முன்னாடி வந்து குடிங்க ஹாய்ப்பா வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நல்லா இருக்கீங்களா வேலையாக போச்சுமா இதோட 4வது பொண்ணுக்கிட்ட பேசுங்கிறாரு ஓகேடா சேஃப் பாரு எங்கக்கா இதோ வந்து எங்கே நீங்கள் பண்ணுவது நியாயமா நீங்கள் பண்ணுவது சரியா ஹெல்மெட் போடலையே ஹெல்மெட் இல்லைக்கா ஆஹா நீங்கள் எப்பவுமே ஹெல்மெட் போடுங்க எங்கே போனாலுமே பிடிச்ச கிடக்குங்க ஹாப்பி உமன்ஸ் டே நானும் ஒரு மஞ்சள் வீரர் நாங்கள் ஒரு எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்கக்கா கிளிப்பு போட்டுக்கோங்க இனிமேல் ஹெல்மெட் போடணும் அடுத்த வாட்டி கிஃப்டிங் இல்லை கேச்சிங் தான் ஃபைனிங் தான் ஓகேவா ஓகேக்கா சேஃபாக போயிட்டு வாங்க ஓகேக்கா ஹாப்பி ஒன் செகண்ட் உமன்ஸ் டேக்கா ஐயோ அண்ணே முடிஞ்சு போச்சு அண்ணே தரேண்ணே மென்ஸ் டேக்கு வரேண்ணே மறுபடியும் ஓகே நன்றி வாட்சில் எடுத்துக்கலாம் அப்படி கடைக்குள்ள வந்து பாய் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி உமன்ஸ் டே இல்லை உமன்ஸ் டே செலிப்ரேஷனா ஓ சூப்பர் அப்போ மேம் ஹாப்பி உமன்ஸ் டே ஸோ மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட எஸ்ஐ அண்ட் வந்து நம்மளோட இவ்வளோ பெரிய அவேர்னஸ்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் நாங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் அண்ட் வந்து எனக்குமே முன்னாடியிலேருந்தே வந்து பண்ண எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசை ஸோ எனக்குமே ஹெல்மெட் கொடுக்கணும்னு ஆசை எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் வந்து கடையை வச்சு கடையில் இருக்கிற எல்லா பொருளுமே கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ்க்கா கண்டிப்பாக நீங்களும் எப்பவுமே எங்கே போனாலுமே ஹெல்மெட் போட சொல்லுங்க கண்டிப்பாக போடுவீங்க ஹெல்மெட் போட சொல்லுங்க மேம் வாங்க மேம் நீங்க வாங்க அவங்க செம்ம டெரரு அக்கா வாங்கக்கா உங்களை பார்த்து பதறி ஓடுனவங்க அப்புறம் மாட்டுறாங்க தெரியுமா மேம் இருந்தாங்க ஹாப்பி உமன்ஸ் டே ஃபர்ஸ்ட் அக்கா இல்ல அம்மா நமக்கு எல்லாம் அம்மா மாதிரி பாடம் எடுத்த எங்களது சூப்பரா பாடம் எடுத்த மாதிரி இது பார்த்தீங்களா மேம் வாவ் எங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐயா தான் இருந்தாரு அந்த வார்த்தை எவ்வளவு ஐயோ நானுமே ஆயிருக்க வேண்டியவல்ல தவறி வீடு வந்துட்டோம் இங்கேயே நின்றுட்டோம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க எப்போ நாளும் பிச்சா குழந்தைக்கு ஒரு ஹெல்மெட் வாங்க கல்யாணம் உங்களால் எப்போ முடியுதோ ஓகே நான் உடம்பு பார்த்துக்கோங்க ஓகே ஹாப்பி ஆனால் வாங்க டே வாட சொல்லுவா பானை கொடுத்துருங்க ஹெல்மெட் ஷூ பண்ணிருக்கீங்க
ஸோ எப்படி இந்த ஏன்னா லாஸ்ட் இயரும் உமன்ஸ் டே போச்சு, ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட் பெருசாக அப்போ ப்ரொவைட் பண்ணல, இந்த வருஷம் ஏன், என்ன ரீசன்? வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் ஃபுல்லாக எப்படி இருக்கீங்க? ஐயோ அந்த போய் வந்துட்டாயிருங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ எங்கே போனாலுமே பார்த்து பத்திரமா ஹெல்மெட் போட்டுட்டு எல்லா ரெடியூஸ்மே வெயிட் பண்ணிட்டு போட்டுங்க. ஸோ அக்கா என்ன கேட்டாங்கன்னா, போன வருஷமும் உமன்ஸ் டே நடந்துச்சு, அந்த வருஷம் ஒன்றும் பண்ணலை, இந்த வருஷம் ஏன் உமன்ஸ் டே அப்படி இந்த உமன்ஸ் டே மட்டும் ஏன் ஸ்பெஷலாக தரீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நாளுக்கா எப்படி கேட்டுட்டு போகிறீங்க? இந்த வருஷம் பண்ணேன்னா அப்போ பாராட்டே வழி இல்லை, ஆனால் போன வருஷம் ஏன் பண்ணேன்னு கேள்வி கேட்குறீங்க. பண்ணதுக்கு பாராட்டு இல்லை, பட் இருந்தாலுமே பரவாயில்ல. போன வருஷம் கொடுத்துருந்தா ஒன்று கொடுத்துருப்பாக்கா, அதனால தான் இன்னைக்கு நான் 50 கொடுத்து நாளைக்கு 500 கொடுப்பேன். அடுத்த வருஷம் நீங்கள் ஏன் 50 ஹெல்மெட் தான் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, ஆனால் அடுத்த வருஷம் என்னால் 500 ஹெல்மெட் கொடுக்க முடியும்க்கா. ஓகே, இப்போ அவேர்னஸ்ன்றது இன்னைக்கு ஓகேவா இருக்குது. நம்ம 4 நாளாக ஒரு இது பார்க்குறோம், ஒரு சின்ன பொண்ணை வந்து குடிச்சிருந்தோம். இதை வந்து யார் தடுப்பா? இதுக்கான என்ன காரணம்? இதுக்கு என்ன சட்டம்? பெர்னாண்டா இஷ்யூன்னு சொல்லி ஒரு நேஷனல் இஷ்யூ ஆச்சு, தெரியுமா? தெரியாது. தெரியுமாண்ணே? தெரியாது. ஏன் தெரியல உங்களுக்கு? தெரியல, எங்களுக்கு அப்டேட் தெரியல. அதாவது அவங்க ஒரு பைக்கர், என் கூட பிறந்த அக்கா மாதிரி அவங்க. ஸோ எவ்ரி பைக்கர்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இந்தியன்ஸு. ஆனால் எவ்ரி பைக்கர்ஸ் ஆர் பிரதர்ஸ் அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கப்புள்ஸாக ஸோ பிரேசிலிருந்து கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி, ஸோ இந்தியாவில் வந்து பண்ணால் தமிழ்நாடு ஆல்ரெடி வந்திருக்காங்க, கேரளாவில் ஆல்ரெடி வந்திருக்காங்க, ஜார்க்கண்ட் கண்ட்ரியில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 7 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையுமே வந்து பண்ண ராபரி பண்ணி அவங்கள அடிச்சு. ஐயோ அக்கா, அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அக்கா, அவங்க சம்திங் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற போஸ்ட்டு இஸ்ரேல், பிரேசில், பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மூஞ்சில் அடி விழுந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ வச்சு வலிக்குது, ஒரு கோபைகராக வலிக்குது. ஸோ இது அங்கேன்னு மட்டும் இல்லை, இங்கேயும் தான். இங்கே யாராவது நார்த் சைடு பீப்புள்ஸ் வந்துட்டாங்கன்னா, வடக்கண்டா, இந்திக்காரண்டா அப்படின்னு சொல்லி கேவலமாக ட்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். ஸோ இந்த பெண் கொடுமை எப்போவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ரொம்ப தப்பு, ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். போக்சோ கேசஸ், அது வந்து போக்சோ கேசஸில் இருக்கும். ஸோ நான் ஜெயிலில் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன். ஸோ 40% உண்மையான போக்சோ கேசஸ் இருக்கும், 60% ஃபேக்கான போக்சோ கேசஸ் இருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனும் லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு 12th போகும்போது இந்த பையன் காலேஜ் போவான், இந்த பையனுக்கு 18 இருக்கும், அந்த பொண்ணுக்கு 17-16 இருக்கும். போக்சோ கேசஸில் கம்ப்ளைண்ட் போட்டு அந்த பொண்ணோட இதே கேட்காம உள்ள தள்ளிடுவாங்க பையன். அதே மாதிரி சம்திங் போக்சோ கேசஸ் யூஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேக் போக்சோ கேசஸை நம்ம கரெக்டாக இது பண்ணிடணும். இது நடந்தது ரொம்ப வலிக்குது, சத்தியமாக ரொம்ப வலிக்குது. பெர்னாண்டா இஷ்யூ பற்றி நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு நான் பெர்னாண்டா அக்காவுக்கு இப்படி நடந்துருச்சே, என்ன இது, இதுக்கு ஒரு நியாயம் வேணும்னு கேட்கணும். அடுத்த நாளே இப்படி ஆகுது, எப்படி இருக்கும்? சின்ன பாப்பா, நான் அவங்களுக்கு என்னென்ன தெரியும், சட்டங்கள் கடுமையாக இருக்கணும். நான் வண்டியை ஓட்டிட்டு போய் யார் மேலேயும் இடிக்கல, நானாக தான் விழுந்துக்கிட்டேன். டிடிஎஃப் வாசன் தற்கொலை முயற்சி செய்தார், என்னால் நானே அடிபட்டுக்கிட்டேன், என்ன உள்ள தள்ளி. அவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் தேவையில்லை. ஒரு யங்ஸ்டர் மேலே, ஒரு வளர்ந்து வர பையன் மேலே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தவங்க அவங்க இல்லை, மீடியாஸ். நீங்கள் அப்படி ட்ரிகர் பண்ணி ஆக்கணும். அப்போ நீங்களும் இந்த மாதிரி ரேப் கேசஸ்க்கு ட்ரிகர் பண்ணி பெரிய இஷ்யூவாக்கி பெரிய தண்டனை வாங்கிக்கணும் ப்ளீஸ். டிடிஎஃப் வாசன் அவர் மேலே வந்து ஒரு பழைய விமர்சனங்கள் வந்தாங்க. இன்னைக்கு வந்து டிடிஎஃப் வாசன் வந்து எல்லாமே மாறி இருக்கு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நன்றி கண்ணா. ஆனால் இது இப்போ மெயின்டைன் பண்ணலன்னா ஸ்டார்டிங்லேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அது உங்கள் கண் பார்வையில் தெரியல, இது உங்கள் கண் பார்வையில் தெரியுது. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம தெரியாமல் பண்ணுவோம், எவ்வளவோ விஷயங்கள் இந்த உமன்ஸ் டே கூட வந்து பண்ணால் நாங்கள் தெரியாமல் பண்ணியிருந்திருக்கோம். பட் எப்படி இருந்தாலுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பண்ண நம்ம ஓப்பனாகவே பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஹெல்மெட் ரொம்ப நெசசரி அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ இறங்கி நம்ம பண்ணுது. ஸோ எங்கே யார் என்ன போனாலுமே பார்த்து பத்திரமா போங்க. அதுதாங்க, எங்கே போனாலுமே சேஃபாக போங்க. நம்ம ஜெயிலேருந்து வெளியே வந்தால் உடனே இதை பண்ணுறா நல்ல பேர் வந்துடும், அதை பண்ணுறா நல்ல பேர் வந்துடும். எனக்கு அது தேவையில்லை. நானாக இருக்கேன், நான் தெரியாமே பண்ணிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் இதை நல்லவனாக இருக்காகவா இந்த ஒரு வேஷம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கெல்லாம் சீனே கிடையாது. நன்றி. முயற்சிக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நன்றிக்கா.